ஒரு சந்தேகம் இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு, அதுக்கான நேரமும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஐ ஆம் பேக் guys, welcome back to Lovely Boss. இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ்ல எஸ்கேப் இஃப் யூ டேர், துணிவு இருந்தா தப்பிச்சுக்கோ. யார் அதை எழுதி போட்டது? யோ வாதியா, நான் கிளாஸ் ரூம்ல பாடம் எடுத்தாம படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க கொரட்டை விட்டு. சார், நீங்க கிளாஸ் எடுத்தா நாங்க தான் கொரட்டை விட்டு தூங்கணும், ஆனா நீங்களே கொரட்டை விட்டு தூங்குறீங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது, இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதா இன்னைக்கு நமக்கான சேலஞ்ச். இங்க இருந்து வெளியே போலான்னு பார்த்தா என்னடா க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த பட்டனை கொடுத்தா அது ஓப்பன் ஆகணும், ஆனா இந்த பட்டன் மேல ஒருத்தர் நின்னாதான் அந்த பக்கம் போக முடியும் போலயே. இது என்னடா நமக்கு வந்து சோதனை. இங்க ஏதோ நோட்டீஸ் வச்சிருக்காங்க, இன்வைட் எ ஃப்ரெண்ட் டு ஹெல்ப் அவுட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது இன்வைட் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுன்னு போட்டிருக்காங்க. ஆனா நமக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லையாடா கிளாஸ் ரூம்ல. அங்க உட்காந்துட்டு லக்கி பாய் தானே, அவனே தான் சின்சான் என்கிட்ட லக்கி பாய். வணக்கம் வணக்கம், நானே தான். அடே லக்கி பாய், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அதான் இப்ப வந்துட்டேன்ல. புரி 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 புரி. வந்தது வராதுமா ஆரம்பிச்சிட்டான்டா அவன் வேலையை. இவன் நம்ம கூட இருந்தா நம்மள டார்ச்சர் பண்ணியே கொள்ளுவானே. ஆனா கிளாஸ் ரூம்ல இவனை விட்டா வேற யாருமே இல்லையே. அடே லக்கி பாய், ஒழுங்கா டான்ஸ் நிறுத்துறா. நம்ம இந்த கிளாஸ் ரூம் விட்டு தப்பிக்கணும். நிறுத்துறையா இல்ல மண்டல ஒரே கொட்டை பூசணிக்கா மாதிரி வீங்கும் பாத்தியா? என்னடா நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், மண்டையில கூட்டு வேணலாம் பேசிக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு? இந்த அல்வா கொடுக்குற வேலையெல்லாம் எனக்கு வேணாம். ஒழுங்கா என் பின்னாடி வா. இங்க பாரு, நம்ம கிளாஸ் மேக்ஸ் டீச்சர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு பாடம் நடத்தாம. இவர் மேக்ஸ் டீச்சரா இல்ல பிடி டீச்சரா? இவர் மண்டையில ஒரு ஃபுட்பால் கிரவுண்டே இருக்கே, ஒரு மேட்ச் போடுவோமா? கம்ப்யூட்டர் அவர் காதுல கேட்டுற போது எந்திரிச்சாருன்னா ஏக்கு தோக்கு தீக்குன்னு ஹிந்தியில நம்பர் சொல்லி அடிப்பாரா நம்மள. அவர் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ரூம் விட்டு நம்ம வெளியே போகணும். நான் இந்த பட்டன் மேல நிக்கிறேன், அந்த சைடு இருக்க பட்டன் மேல போய் நின்று அப்பதான் என்னால வெளியே வர முடியும். அவ்வளவுதான், கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்தாச்சு. இதே மாதிரி இந்த ஸ்கூலை விட்டு நம்ம தப்பிக்கிறோம்டா. வாதிக்கு தெரியாம கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போறது மட்டும் ஒரு பார்த்தாரு செத்தோம் நம்ம. அதுதான் ஒரு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி நம்மள பிடிக்க போறாரு? நம்ம அதுக்குள்ள இங்க எஸ்கேப் ஆயிடலாம். இங்க ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கு பாத்தியா, இது மேல நின்னு அப்பதான் நான் இந்த சைடு இருந்து அந்த சைடு போக முடியும். டேய், அது மேலே நின்றா நான் வந்துராதடா. அட நார பயலே. ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு ஏங்க இல்லாட்டியே. இந்த பொடிப்பயலை நம்பி போனதுக்கு அவனால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சுட்டான். அடே பொடிப்பயல, உன்ன இந்த பட்டன் மேல தானே நீங்க சொன்னேன், எதுக்கு நாங்க நீ சொன்னது தானே நான் செஞ்சேன். இந்த பட்டன் மேல நிக்க சொன்ன நின்ன, ஆனா இந்த பட்டன் மேல நின்னுகிட்டே இருக்கணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. போடுறதா போட்டுருவாமா, டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்ற. அட பாவி, இந்த பட்டன் மேல இருந்து நீ நகர்ந்தீங்கன்னா நான் கீழே விழுந்துருவேன்டா. சரி, நான் நிக்கிறேன், நீ போ. அப்படி தெளிவா சொல்லு மாமே. ஐயோ, இவன் இன்னைக்கு என்னென்ன பண்ண போறானோ. இது யாரா பின்னாடி? டெங்கிரி மானி எழுதி போயிட்டா நெஞ்சிரா நீ. அம்மாகோ அப்பாகோவா பாட்டியா மாத்தி பிடிச்சிடா அந்த சொர்ணக்கா. அக்கா சொர்ணக்கா, எனக்காக இன்னொரு முறை அந்த பாட்டை பாட முடியுமா? சின்ன பட்டன் மேல நிக்கிறான், இப்ப போனா கரெக்டா இருக்கும். அங்க பாருங்க அவனை, இங்க பட்டன் மேல நின்றானா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். வாதி மட்டும் தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சாரு, நம்ம தோலை உரிச்சு உப்பு கண்டை போட்டுருவாரா. வாடா போலாம். இது யாரா? சின்ன மூமெண்டே, செவருக்கு சிவனாம அடிக்கிற டப்பாக்குள்ள எதுவும் தலையை விட்டானா? இவ்வளவு வெள்ளையா இருக்கான். அடே சின்சானே, இந்த இடத்தை விட்டு ஓடி வந்துரு. அங்க ஒரு பிள்ளை பிடிக்கிறவன் இருக்கான், அவனை பிடிச்சிட்டு போயிட போறான். அவனை பார்த்தாவே பயமா இருக்கு, வெள்ளை வெள்ளையர்னு பேய் மாதிரியே இருக்கான்டா. ஐயோ, அந்த பிள்ளை பிடிக்கிறவன் பின்னாடி தானே இருக்கா. அவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. இருடா வந்துடா, விட்டு போயிடாதடா. ஆல்ரைட் கைஸ், ரொம்ப நாள் இல்ல ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க போறேன். வழக்கமா கேட்கற ஒரு விஷயம் தான், ஆனா ரொம்ப நாள் கேப் விட்டு வீடியோ போடுறதுனால உங்களுக்கு இப்போ மறுபடியும் கேட்கறது புதுசா இருக்கும். இந்த வீடியோ கேரளான்னு லைக் கொடுக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களா? எல்லாரும் இந்த வீடியோ லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இனிமே வீடியோஸ் ப்ராப்பரா வீக்லி வந்துரும். இட்ஸ் மை ப்ராமிஸ் மை லவ்லி ஸ்குவாட். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி லவ்லி இஸ் பேக் நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா, முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப ஒரு கொண்டு ஆமா, நம்ம கூட ஒரு பொடி போய் வந்தானே, எங்க அவன்? அடே, இங்க என்ன பண்ற? நீ தான்டா உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர சொன்னேன். என் கூடயே வந்தாண்டா சொன்னேன், அதுக்கு நீ பின்னாடியே வர சொல்லுடா. நீ வரவே, நீ வழி அந்த பக்கம் இருக்கு, ஒழுங்கா பின்னாடி போயிட்டு அந்த பக்கம் வாடா. அது தெளிவா சொல்லணும்ல, நேத்து கீழே விழுந்திருப்பேன். இவனை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிக்க போறோமோ? ஒழுங்கா இங்க இருக்க ப்ளூ கலர் மேல ஜம்ப் பண்ணி வாடா. அடே பொடி போயலே, கொஞ்சமாவது என் கூட ஒழுங்கா விளையாடுறா, அப்பதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா தூங்கிட்டு இருக்க வாதி வந்துருச்சு வந்து நம்மள புடிச்சிருவாரா. இந்த பட்டன் மேல நின்னுட்டா போச்சு, அவ்வளவுதான். அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயாச்சு. இப்ப அந்த ரெட் கலர் பட்டன் மேல நின்னாதான் அவனால அந்த சைடு இருந்து இந்த சைடு வர முடியும். சரி, இதெல்லாம் நிப்போம். அடே பொடி போயலே, சீக்கிரம் அந்த சைடு இருந்து இந்த சைடு வா, இல்ல இந்த பட்டன்ல இருந்து நகர்ந்துருவேன், கீழே விழுந்துருவ பத்துக்கு. கண்ணாடியை கழட்டிட்டு போறோமே, நான் ஆல்ரெடி இங்க வந்துட்டேன். அது எனக்கும் தெரியும், வா, இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. ஓகே, இந்த ப்ளூ கலர் பட்டன் மேல நிக்கணும். நான் நிக்கிறேன், நீ போ. மாம்சே, இதுக்கு முன்னாடி நான் உன்னை கீழே தள்ளி விட்டேன்னு மனசுல வன்மத்தை வச்சுட்டு என்ன கீழே தள்ளி விட்டுறாத. என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? ஒழுங்கா அந்த பட்டன் மேல நின்றா. இவன் என்ன பழி வாங்காம இருந்தா சரிதான். அதான் வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி போறது? இது மேல ஏறி போகணும். மேல ஒரு பட்டன் இருக்கு, பட் எப்படி மேல ஏறி போறது? என்னது இது?
ஓ ஜம்ப் ஆன் த பிளேயர் ஹெட். ஓ ஒருத்தர் தலை மேலே ஒருத்தர் ஏறி மேலே ஏறி போகணுமா? இவன் மண்டை மேலே நான் எப்படி ஏறி போவேன்? அடே சுண்டக்கா, இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியதாடா. சுண்டக்கா சைஸில் இருக்கேடா. சரி ஆடாம அசையாம இரு. உன் மண்டை மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே மேலே 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 பேரில் நினைச்சா போகணும்ல. என்ன கொடுப்பது? எப்பறம் ஏறி மேலே போவேன்? ஐயோ ஐயோ. அடே பொடி போயில பூஸ்ட் போன்விட்டான்னு குடிச்சு கொஞ்சம் உடம்ப வளர்த்த மாட்டியாடா? இவ்வளோ குள்ளையா இருக்கு. சரி என் மண்டை மேலே ஏறிப்போ. நான் குட்டி பையன்டா, குட்டியா தான் இருப்பேன். நீ தான் எறும்பு கடை சைஸ்ல வளர்ந்துருக்கல. ஆள் வளர்ந்துருக்க அளவுக்கு மூளை வளர்ந்துருக்கா ஃபர்ஸ்ட். டேய் இருடா, என் மேலே ஜம்ப் பண்ண இரு. நான் ஜம்ப் பண்ணுறேன் அவ்வளோதான். இப்போ நான் ஜம்ப் பண்ணனால அவன் எக்ஸ்ட்ரா ஹைட்டு போய் மேலே ஏறி போயிட்டான். இப்போ நான் எப்படி? ஓ அந்த பட்டன் மேலே நின்னா இங்கே ஒரு ஏணி வருது. இந்த லேட்டர் மேலே ஏறி மேலே போயிடலாம். பாத்தியா, நான் இருக்கவும் ஈஸியா ஏறி வந்தாச்சு. ஆள் வளர்ந்தா மட்டும் பத்தாது மாமே, கொஞ்சம் மூளையும் வளரணும். உனக்கு மூளை இருந்ததுன்னா இத்தனை நாள் வீடியோ போடாம ஊர் சுத்திட்டு இருந்துக்க மாட்டேன். ஏய் ஃபர்ஸ்ட் கீழே விழுவாம அந்த சைடு போற வழியை போடுறா. என்ன குறை சொல்லிட்டு இருக்கான்? ஓகே அவன் அந்த சைடு போயிட்டா. இப்போ அந்த ஆரஞ்சு கலர் மேலே நிற்கணும். என்னடா அது ஆரஞ்சு கலர் இன்னும் பிறந்து போகிறான். டேய் நீ எப்படா சூப்பர்மேன் ஆன? நான் சூப்பர்மேன் ஆகல, இந்த கேம் தான் என்ன சூப்பர்மேன் ஆக்கிருச்சு. நீ வந்து பறந்து வருவ அப்படிங்கிற இதோ வரேன். இது மேலே தானே குதிச்சான், குதிச்சதும் பறந்து போனான். ஆனால் நம்ம பறக்கல. இங்கே ஏதோ எழுதியிருக்கே ஜம்ப் ஆன் த டேம்பிளிங் அப்படின்னா. ஓய் நான் பறக்கிறோம். ஓகே நம்ம வந்தாச்சு. ஓ இந்த பொடிப்பை அந்த பட்டன் மேலே நின்னால தான் நம்ம மேலே பறந்து வந்தோமா? இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. சரி நம்ம முன்னாடி போலாமா? இல்ல நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி நானே போறேன். டேய் பட்டன்ல இருந்து நகர்ந்துறாதடா. நீ நகர்ந்த என் சோலி முடிஞ்சிச்சு. ஓகே இதை தாண்டி வந்துட்டேன். அடுத்தது ப்ளூ கலர். ரைட் நின்னாச்சு, போலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம் அந்த பக்கம். ஏன்னா இந்த பொடிப்பையெல்லாம் நம்பவே முடியாது. திடீர்னு நம்மள காலை வாரி விட்டுவான். என்ன பண்றான்? என்ன மாம்சே, என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க போல. நடுவுல நின்னுக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பட்டன்ல இருந்து நான் நகர போறேன். அடே அடே வேணாம் டேய். நடுவுல வர வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்களா அவன் வேலையை காட்டுறான். அடுத்தது பட்டன்ல நின்னு இல்ல அப்ப என் வேலையை காட்டுவேன். அடுத்தது ஓகே இப்படி நின்னாச்சு. அவ்வளவுதான். இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். டேய் என்னைய வாடா மிரட்டுற? நீ அங்கே கடடா. நான் இங்க இருந்து கிளம்புறேன். டாடா பை பை. அவன் அந்த பக்கம் போறதா அவன் வேலை கட்டறானா? ஏய் விட்டுட்டு போகாத. போகாதடா. வேணாடா போகாதடா. உன் கூட போறதுக்கு நான் தனியாவே போயிருவேன்டா. இது என்னது முன்னாடி கலர் கலராக இருக்குது? ஆஹா இந்த டைம் பட்டன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த பொடிப்பையன் வந்து இதில் நின்னாதான் நம்ம அந்த சைடு போக முடியும். ஹே லக்கி பாய், உன்னை விட்டு நான் போவேனா? சும்மா உங்ககிட்ட விளையாண்டுடா. உன்னை தனியாக விட்டு நான் என்னைக்காவது போயிருக்கேனா? வா நம்ம 2 பேரும் ஒன்னாவே போவோம். செட் அப் ஒரு மவுத் சட்டி பண்ணிய கவுத். நான் இல்லாம உன்னால போக முடியாது அந்த பக்கம். அதனால தானே நீ திரும்பி வந்த, எனக்கு தெரியும். ஆஹா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான்டா. ஆளு தான் பார்க்க பொறி உருண்டை சைஸில் சின்னதாக இருக்கான். ஆனால் அவன் மூளை கொஞ்சம் பெருசு. அதனால தான் அவன் மண்டையும் பெருசாக இருக்குது. ஐ திங்க் இப்போ அவன் ப்ளூ கலர் மேலே தான் நடந்து வரணும். ஆமாம் இங்கிருந்து. ஆனால் அவனை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவனை வாட்ச் பண்ணி கரெக்டாக அந்த பட்டனை கொடுத்தோம்னா தான் அவனால் வர முடியும். அவன் வந்தால் தான் நம்ம இங்கிருந்து போக முடியும். சரி இப்போ பிங்க் கலர் மேலே நிற்கணும். நின்ட்டேன் வாடா. பார்த்தா தெரியலையா? வந்துக்கிட்டு தானே இருக்கேன். இதோ வந்துட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். நான் இல்லாம உன்னால இதுக்கப்புறம் தாண்டி போக முடியாது. 2 பேர் இருந்தா தான் போக முடியும். அதனால தானே நீ திரும்பி என்கிட்ட வந்த. அப்படிலாம் இல்லடா பிடிப்பையில. நீ இல்லாம நான் எப்படா தனியா போயிருக்கேன்? உன்னை விட்டு நான் போயிருவேனா? சரிவா நம்ம அடுத்த லெவலுக்கு போலாம். சரி நான் முன்னாடி போறேன். நீ அந்த பட்டன் மேல நின்னு. இது என்ன இத்தனை கலர் பட்டன் இருக்கு? எதுல நிக்கட்டும்? எதுலயே ஓடி நின்னு ப்ளூ கலர்ல நின்னு. இது என்ன அது முன்னாடி மரம் இருக்கிற பிளேடெல்லாம் முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. அது நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்மள அறுத்துரும். அடுத்தது ரெட் கலரு. சூப்பரா பிடிப்பையில. இதே மாதிரி நான் ஒரு கலரா சொல்லுவேன். அந்த கலர்லாம் கூட நான் அப்படியே அந்த சைடு போயிருவேன். கிரீனு கொடுத்துட்டானா? நம்ம சொல்றது முன்னாடி கொடுத்துட்றாங்க. நம்மளை விட ஃபாஸ்டா இருக்கானு. இன்னும் ஒரே ஒரு பட்டன் தான் ஆரஞ்சு கலர். அது மேல நின்று அவ்வளவுதான். நான் வெளியே வந்துட்டேன். நீ அங்கேயே இருந்தா சொல்லிட்டு போக மாட்டேன். அப்படி போகவும் முடியாது. ஏன்னா நீ வந்தாதான் நான் இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கேமை முடிக்க முடியும். ஓகே அதை தாண்டி வந்துட்டான். இப்போ அடுத்தது கிரீன். கிரீன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே கிரீன் மேலே நின்னாச்சு. சீக்கிரம் வாடா பிடிப்பல. இன்னும் ஒரே ஒரு பட்டன் ஆரஞ்சு கலர். அவ்வளவுதான். இதுல நின்னாச்சு. அவனும் வெளியே வந்துட்டான். சூப்பரா. அடுத்த லெவலுக்கு போவோமா? நமக்கு முன்னாடி இன்னும் எத்தனை லெவல் இருக்குன்னு தெரியல. எல்லாத்தையும் நம்ம கிராஷ் பண்ணி போறோம். ஏக்கு தோக்கு தீக்கு சாஃபஸ் டெஸ்ட் டெஸ்ட் அடே என்னடா பாட்டு பாடுற? அந்த பாட்டு அப்படிலாம் வராதே. நீ தப்பா பாடிட்டு இருக்க. நீ பாட்டு பாடி அந்த பாட்டையே கொள்றீங்க. அது உண்மைதான். எனக்கு அந்த பாட்டு தெரியாதுதான். ஆனா நான் பாடுறதாண்டா பாட்டு. நான் வைக்கிறதாண்டா லைன். இன்னும் வெள்ளக்கா பறக்குதா? அங்க வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்தது கிரீன் மேல நின்றா. நெக்ஸ்ட் ரெட். இரு நிக்கிறேன். ஒரே கலர் பட்டனா கொடுக்க மாட்டீங்களா? வேணா பண்ணுங்களா? இந்த மாதிரி கலர் கலரா கொடுத்துருக்கானுங்க. ஹே லக்கி பாய், திஸ் இஸ் யுவர் டர்ன். சீக்கிரம் வா. வரலாம் வா சீக்கிரம் வா. இருடா நடந்து தானே வரணும். பறந்தா வர முடியும். அட போட. நீ உன் குட்டி காலை வச்சு பொறுமையா நடந்து வந்துட்டு இருப்ப. எனக்கு கால் வலிக்காதா? அதான் உட்காந்துட்டேன். சீக்கிரம் வா. கிரீனை கிராஷ் பண்ணிட்டானா? அடுத்தது ரெட் கலர் பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். என்னடா வேடிக்கை? எவ்வளவு நேரம் இங்க ஒருத்தன் வெயிட் பண்றது? வாடா சீக்கிரம். வந்துட்டேன். என்ன வயசாகி போச்சா? என்ன ஒரு 90 வயசு இருக்குமா? கொஞ்ச நேரம் கூட ஒன்னால நிக்க முடியல. அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்க. என்ன பண்றது? வயசாகுதுல. மாயமுறா. உன் வயசு என்னன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லவ்லி பாஸுக்கு வயசு என்ன இருக்குன்னு கரெக்டா கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அதெல்லாம் யாராலையும் கெஸ் பண்ணி சொல்ல முடியாதுடா பொடிப்பையில. வா போலாம். நீ என்ன அப்படி நினைக்கலாம்? உன் போட்டோ வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான்டா எனக்கே சாக்கா இருந்துச்சு. என் கூட இருந்தே அவனை குழி பறிக்கிறான். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களும் உங்ககிட்ட ஃபேஸ் ரிவீல் பண்ணு கேட்டு பார்த்தாங்க. நீ பண்ணல. நீ இந்த வருஷம் கேட்டா அடுத்த வருஷம் பண்றேன். அடுத்த வருஷம் கேட்டா அதுக்கு அடுத்த வருஷம் பண்றேன். இந்த வருஷம் பண்றேன். நீ எங்க பண்ண? அதனாலதான் அவங்களே களத்துல இறங்கி உன் போட்டோ கண்டுபிடிக்க
அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான உண்மைதான். அடுத்தது கிரீன் கலர்ல நின்றா, நான் அந்த சைடு போகணும். எல்லாரும் கேட்கற கேள்வி இதுதான், நீ எப்பதான் ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம்னு இருக்க? ஆஹா, அது வந்து அதுக்கான நல்ல நேரம் வரும், அப்ப பண்றேன். அந்த நல்ல நேரம் தான் எப்ப வரும்னு கேக்குறேன். இது நான் கேட்கல, உன் கமெண்ட் ஓபன் பண்ணி பாரு. எல்லா வீடியோல எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்கா பண்றா. சரி கத்தாதடா. இவன் என்ன இவ்வளவு கோவக்காரனா இருக்கான்? நான் பண்றேன்டா, கூடி சீக்கிரத்துல பண்றேன். இதே கதையை தான்டா 7 வருஷமா சுத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு கேட்டா நாளைக்கும் பே, நாளைக்கு கேட்டா அடுத்த வருஷம் பே, அடுத்த வருஷம் கேட்டா அதுக்கு அடுத்த வருஷம் பே. இப்படியே ஒரு வருஷமா எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா? ஐயோ குட்டிச்சாத்தான் பாயிண்டா கேக்குறானே. அடே ஃபர்ஸ்ட் இந்த சைடு வாடா. இந்த ஸ்கூலை விட்டு ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகும், அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம். ஸ்கூலுக்கு அடியில் அண்டர் கிரவுண்டு இருக்கும், ஆனால் இங்கே அண்டர் கிரவுண்டே ஒரு ஸ்கூலாக இருக்குது. இதை விட்டு எப்படி வெளியே போகிறதுனே தெரியல. இன்னும் 2 பக்கம் ரூட்டு போகுது. சரி இப்படி போய் பார்ப்போம். என்னடா முட்டு சோறு? ஐயோ அதுக்கப்புறம் வழி இல்லை, எப்படி போறது? ஆமா, நம்ம கூட ஒரு பொடிப்பை வந்தானே, எங்க அவன்? அதோ நிக்கிறான். வழி 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 இந்த பக்கம் இருக்கு வழி. ஓ, இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கா? ஓ, இதாங்க ரூட். அப்ப அது தப்பான வழி, இதான் கரெக்டான வழி. சின்சன் கரெக்டா தான் வந்திருக்கான். நான் எப்பயும் சரியான பாதையில தான் போவேன். அட பக்கி, அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த வாத்தியார் இருக்க இடத்துக்கு கூட்டு வந்துட்டியாடா? டேய் துரத்துடா டேய். அடி பங்கு, இது நானே எதிர்பார்க்கல, ஓடிரே. அட பக்கி, இப்படி கூட்டிட்டு வந்து கோத்து விட்டியாடா? பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காருடா. அந்த சொட்டக்கையில மாட்டணும், இதே இடத்துல நம்மள மட்டர் ஆக்கிடுவாரு. மாட்டினா தானே, நான் மாட்டவே மாட்டேன். ஒரு கீ இருக்கு, நான் எடுத்துட்டு போறேன். அடே அங்க இருந்தது ஒரே கீ தான்டா, அதை நீ எடுத்துட்டு போயிட்டு நான் இன்னொரு கீ வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம கிளம்பிட வேண்டியதான். இங்க ஒரு வராரா? ஐயோ, உள்ள புறட்டு விட்டு தூங்க வர மறுபடியும் நான் எழுப்பி விட்டானே. சார் மொட்டை சார், சொட்ட சார் துரத்தாதீங்க சார். நான் மேக்ஸ்ல சூப்பரா கணக்கு போடுவேன் சார். ஆனா என்ன பண்றது, நீங்க தான் பாடம் நடத்த மாட்டேங்கிறீங்க, குறட்டு விட்டு தூங்குறீங்க. எப்படி நான் கிளாஸ் ரூம்ல இருக்க முடியும்? அதான் இங்க இருந்து வெளியே போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் ஹிந்தில நம்பர்ஸ் கூட சொல்றேன் சார். ஏக் டாக் டிக் டாக் ஓடிரே. என்னடி வராரா? ஐயோ பாவம், நம்ம சொன்னதை கேட்டு அவரே பயந்து போயிட்டாரு. ஓகே, நம்ம கிட்ட கீ வச்சு இந்த கூட்ட ஓபன் பண்ணி வெளியே வந்தாச்சு. இனிமே அந்த சார் நினைச்சு கவலை இல்ல. யாரு சொன்னா? அவரு சுத்திட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இருந்து நம்ம வெளியே போயிடணும். வாட் இஸ் திஸ் பங்கு? ஓ, ஒருத்தர் ஒரு கலர் சூஸ் பண்ணணும். நான் வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், நீ ரெட் சூஸ் பண்றா. ஓகே, ப்ளூவை சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க தலைமையில ஏறி போகணும் போட்டு இருக்கு. இரு இங்கே ஏதோ ப்ளூ கலர்ல கீழே இருக்கு. மேபி இதில் நான் இறங்கணும்னு நினைக்கிறேன், இறங்கிட்டேன். அடுத்தது ரெட்டு. அந்த ரெட்ல இறங்கினா நமக்கு டேமேஜ் ஆகும். ஏமாத்தி விட்டானுங்க மாப்பிள்ள நம்மள. யாரும் உன்னை ஏமாத்தல, நீ தான் அவசரப்பட்டு வந்து இதுல விழுந்து அடி வாங்கிட்ட. இந்த டைம் ஏமாற மாட்டேன், ப்ளூ கலர் சூஸ் பண்ணிருக்கேன். அடே, நானும் ப்ளூ தாண்டா சூஸ் பண்ணிருக்கேன். ஒழுங்கா போயிட்டு ரெட் கலர் மாத்திட்டு வாடா. போடா, 2 பேரும் ஒரே கலர் வச்சிருந்தா போக முடியாதுடா அந்த பக்கம். ரெட் கலர் குளவா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ற, பொறுமையா என் தலைமையில குதிச்சு அந்த பக்கம் போயிரு. அவ்வளோதான், சூப்பரா இரு. அப்ப நான் வரேன். ஐயோ, இந்த பொடியை மண்டையா குதிச்சு போகணும். இவன் பூச்சி மாதிரி இருக்கான். இவன் மண்டை மேல குதிச்சா இவன் நசுங்கிடுவானோ? சரி, குதிச்சு தான் பார்ப்போம். டே நகர்ந்துராதா, அப்படியே ஆடணும் தான் பார்ப்போம். டே நகர்ந்துராதா, அப்படியே ஆடணும். அடே, மண்டையில எண்ணெயை விடானா, எண்ணெய்க்குள்ள தலையை விட்டு வந்திருக்கேடா. 10 பேர் வைக்க வேண்டிய எண்ணெயை இவன் ஒருத்தனே எடுத்து தலையில தேய்ச்சிட்டு வந்தா வலிக்காம என்ன பண்ணும்? இங்கதான் நிக்கிறான் பாருங்க. நீ கீழே விழுந்துட்டு என்ன சொல்றியா? இப்ப குதிரா. மறுபடியும் வலி கூடாம இருந்தா சரிதான். சரி, ஓகே, குதிப்போம். 1 2 3. ஐயோ, நகர்ந்துட்டான்டா. பழி வாங்கிட்டான்டா. 108க்கு போன போடுவோம். ஹலோ, 108ங்களா? சீக்கிரம் நான் இருக்க இடத்துக்கு வாங்க. ஒரு டெட் பாடி கிடக்கு, அள்ளிட்டு போங்க அவனை. அடே பொடிப்பையில, என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? இருடா இரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆனா இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவன் நம்ம கூட இருந்தாதான் நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியும். என்ன பண்றான்? அட பாவி, அவன் உடம்பையே போனா மாத்தி 108க்கு போன் போட்டுக்கிட்டு இருக்கான்டா. டே, இதெல்லாம் ஓவர்ரா. ஒழுங்கா இந்த ரெட் கலர் லைன் குள்ள வந்து நின்றா. அப்பதான் நான் உன் தலைமையில குதிச்சு அந்த பக்கம் வர முடியும். சரி அழுகாத. நான் சின்ன பையனா அவன் சின்ன பையனானே தெரியல. அவன் தலைமையில குதிச்சு அப்படியே அந்த பக்கம் போயிடலாம். எஸ், வந்தாச்சு. அப்பாடா, நான் வந்துட்டேன். இப்போ அவன் வரணும். ஹே லக்கி பாய், இப்போ என் தலைமையில குதிச்சு நீ அந்த பக்கம் போகணும். ரெடியா இரு. கமான். இதுதான் ரிவெஞ்ச். என்னையே வாடா பழி வாங்குற. ஐயோ, இப்போ அவன் அங்கே போயிட்டான், நான் இங்கே இருக்கேன். அவன் நம்ம கூட வந்தாதான் அடுத்த லெவல் நம்ம போக முடியும். ஐயோ, எப்படி நான் அங்கே போவேன்? இதில் குதிச்சா நம்ம இறந்துருவோமே, வேற வழி இல்லை. எல்லாமே நமக்கே ஆப்போசிட்டா நடக்குது. நான் மாம்சே, என்ன கால வரி உள்ளான்னு பார்த்துட்டு நீயே கால வரி விழுந்துட்ட போல. அதுக்கு தான் ஆள் வளர்ந்த அளவுக்கு கொஞ்சம் மூளை வளரணுங்கிறது. ஒத்துக்கிறேன்டா, சொர கொடுக்க மாட்டியா? உன் அளவுக்குலாம் எனக்கு மூளை இல்லை தான். இது என்னோட மோசமான நேரம். அதனால நீ எல்லாம் வாய் பேசுற. எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும்டா, அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. போன டைம் மாதிரி என்ன பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீயே வலி கூட்டு விழுந்துடாத மாம்சே. இதே வேற கேமா இருந்தா உன்னை விட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்திருப்பேன். ஆனா இந்த கேம்ல நீ என் கூட இருந்தாதான் என்னால இந்த கேமை ஜெயிக்க முடியும். அதனால நீ பேசுறதுலாம் நான் பொறுமையா கேட்டுக்கிட்டு தான் இருந்தாகணும் போல. சரி போ, நான் அந்த பட்டன் மேல நிக்கிறேன். அந்த சைடு போய் அந்த பட்டன் மேல நின்று. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்மோஸ்ட் பாதி தூரத்தை கிராஸ் பண்ணி வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி போறது? எப்படா போறது? ஜம்ப் ஆன் த பிளேயர் ஹெட். ரைட்டு, நம்ம தலைமையில ஏறி தான் போகணும் போல. கண்டிப்பா அவன் தலைமையில நம்மளால ஏறி போக முடியாது. லக்கி பாய், என் தலைமையில குதிச்சு அந்த பக்கம் போ. மாம்சே, உன் மேல ஏறினாலும் எனக்கு ஹைட் பத்தல. ஒரு ஜம்ப் அப் போடு. இருடா, ஜம்ப். நீ சேத்தி கீழ தள்ளி விட்டான். நான் எங்கடா தள்ளி விட்டேன்? நீ கீழ விழுந்து. 1 2 3. அவ்வளவுதான், அந்த சைடு போயிட்டான். இப்போ
அந்த பக்கம் போய் அந்த பட்டன் மேலே நிற்கிறனால இங்கே ஒரு பிளாக் வந்து நமக்கு உருவாயிருக்கு. அது மேலே நம்ம ஏறி வந்தாச்சு. ஓ இதுக்கப்புறம் க்ரீன் கலர் பட்டன். அடே குள்ள கத்திரிக்கா மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன போகிற வழியில் கீழே தள்ளி விட்டுறாதரா, அந்த பட்டன் மேலே ஒழுங்கா நின்றா. அப்பாடா வந்தாச்சு. இப்போ அவன் வரணும். ஆமாம் அந்த க்ரீன் பட்டன் இங்கே ஏதோ இங்கேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. இங்கே பாருங்க ரெட் கலர் பட்டன் இருக்குது. இது எதுக்கு பக்கத்தில் ஒரு ஏணி என்னது? அச்சோ அவசரப்பட்டு வந்து கீழே விழுந்துட்டியாடா. நான் இன்னும் அந்த பட்டன் மேலே நிற்கவே இல்லைடா, சும்மா நின்று தான்டா பார்த்தேன். என்னையுமே நீ ஏமாத்திட்டல. என்னைக்கே ரிவெஞ்சா விட மாட்டேன் நான் உன்னை. டேய் கோவப்படாதடா, நான் தெரியாம பண்ணேன்டா, வேணும்னு பண்ணலடா. விட மாட்டான் போலியே. அவன் இருக்க கோவத்துக்கு கண்டிப்பா நம்மள மறுபடியும் வச்சு செய்ய போறான். நான் உன்னை நம்பவே மாட்டேன். நீ வேணும் தான் என்ன நீ கீழே தள்ளி விட்ட. நிஜமா இல்லடா, அது தெரியாம நடந்தது. நான் உன்னை கீழே தள்ளி விட்டேன், நீ என்ன கீழே தள்ளி விடுவேன்னு எனக்கு தெரியாதா? சரி அந்த ரெட் கலர் பட்டன் மேலே நின்று மேலே ஏறி போயிடுறேன். அவ்வளோதான் என்னுடைய மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ அவன் ஏறி வரட்டும். அவன் வர வரைக்கும்லாம் நான் நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டான். நாங்கெல்லாம் ராக்கெட் மாதிரி இருப்போம், ஆனா நீ வயசான ஆமை மாதிரி நடந்து போற. நீ குட்டி சத்தாண்டா, நீ வேகமா வருவ, ஆனா எனக்கு வயசாகுது இல்ல. ஆஹா இந்த பக்கம் முட்டு சந்து. எனக்கு தெரியும் நீ எப்படியும் தப்பான ரூட்டுக்கு தான் என்ன கூட்டிட்டு போவேன்னு. என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வா, ரூட் இந்த பக்கம் இருக்கு. ஆனா இந்த பக்கமும் முட்டு சவர்தாண்டா, இந்த பக்கமும் போக முடியாதுடா நம்மளால. ஒழுங்கா கண்ணை திறந்து பாருடா, இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. இங்கேயும் ஒன்றும் இல்லையே. ஓ கீழே இருக்கா ரூட்டு. அவன் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சு வந்தானா நம்மளால வர முடியும். அதுக்கு தான் கண்ணை திறந்து பார்க்கணும். கண்ணு தெரியாத மாதிரி ஒரு கண்ணாடி வேற எடுத்து போட்டுக்கிட்டான். இது என்ன நம்ம கேரக்டருக்கு புதுசாக கண்ணாடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த கொடுமையும் எங்க கேட்குறீங்க. கொஞ்ச நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். இந்த 2-3 மாசத்துல ரோப்ளாக்ஸ்ல இருந்து நம்ம ஃபேஸையே தூக்கிட்டானுங்க. நம்ம வச்சிருந்தோம்ல இதுக்கு முன்னாடி முறைக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சிருப்போம் அந்த கேரக்டருக்கு, அந்த ஃபேஸையே தூக்கிட்டானுங்க. நம்ம திரும்பி வரவே மாட்டோம்னு சொல்லிட்டு ரோப்ளாக்ஸே முடிவு பண்ணிட்டானா. ரோப்ளாக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி நான் கவலைப்படல. நான் கவலைப்பட்டதெல்லாம் இத்தனை நாள் எனக்காக வெயிட் பண்ணேன், என்னோட லவ்லி ஸ்குவாட்ஸ்க்காக தான். தினைக்கும் கமெண்ட்ல வந்து எப்போ ப்ரோ வருவேன், எப்போ ப்ரோ வீடியோ போடுவோம், வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்றோம் ப்ரோன்னு சொல்லிட்டு தினைக்கும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னை உண்மையாக நேசிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணேன். என்னோட லவ்லி ஸ்குவாடுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி போகிற ஐடியாவே இல்லை சொல்லுங்களா. இனிமேல் ஃபுல் ஃபோக்கஸ் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறது தான். நீங்கள் பழைய லவ்லி பாஸை மிஸ் பண்ணுறீங்களே, இனி நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. இது உங்கள் அண்ணனோட வாக்குறுதி. திரும்பி நான் இந்த மாதிரி பெரிய கேப் விட மாட்டேன். ஆனால் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நீ பெரிய கேப் விட்டு மறுபடியும் வீடியோ போடுற பிறகு கண்டிப்பாக உன்னை எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட லவ்லி ஸ்குவாட் என்னைக்குமே என்னை மறக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீ வராம இருந்திருந்தா உன்னை நானே மறந்துருப்பேன்டா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா என்னோட லவ்லி ஸ்குவாட், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி நீ சொல்ல தேவையில்ல. நீ இதை என்னை மறந்துட்டே இல்லை சின்சான், உனக்கு ஒரு மந்திரம் போட்டு காட்டுட்டா. என்ன மறந்த உனக்கு ஜூம் மந்திர காளி இதை வச்சுக்கோ. என்னடா பண்ண மந்திரம் போட்டு மறந்துடுவி நான் சொல்றேன். அதான் உனக்கு இந்த தண்டனை. நீ அப்படி சொல்லுவ? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, உன்னை எப்ப நான் மறப்பேன். அது சரி வா நம்ம சீக்கிரம் இருந்து கிளம்பலாம், இல்லைன்னா வாதி வந்து நம்மளை பிடிச்சாலும் முடிச்சிருவாரு. இதுக்கப்புறம் இப்படி போறது என்னடா அங்கே கலர் கலரா இருக்குது. ஓ மேலே ஒன்று ஏறி போகணுமா? ஓகே லக்கி பாய், நான் இப்போ மேலே ஏறி போறேன். நீ ஒரு கலர் பட்டன் மேலே நின்று. ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் பட்டன் மேலே நின்று. அவ்வளோதான். அப்படி ஒன்று ஜம்ப் பண்ணி மேலே போவோம். இது என்னது? ஓ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணி போகணும். அவ்வளோதான் வந்தாச்சு. ஹே லக்கி பாய், அடுத்தது ரெட் கலர். ரெட் ஆரஞ்சா? ஒழுங்கா பார்த்து சொல்றா விளக்கண்ண. ஏதோ ஒன்றா நின்றா. ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரஞ்சு மாதிரி இருந்தது, இப்போ பார்க்க ரெட் மாதிரி இருக்கு. ஓகே இதில் ஜம்ப் பண்ணி ஓகே இப்போ லெஃப்ட் சைடு போகணும். அவ்வளோதான் வந்தாச்சு. அடுத்தது க்ரீனே. என்ன இன்னும் கொடுக்கல? காது கேட்குதா இல்லையாடா? கொடுத்துட்டான். ஓகே அந்த பக்கம் போயிடலாம். அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ கீழே இருந்து அவனை மேலே கூட்டிட்டு வரணும். அதனால ஒரு கலராக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ப்ளூ தானே இருந்தது. எஸ் ப்ளூ தான். இங்கிருந்து பார்த்தா அவன் தெரியறான், ஆனால் ரொம்ப குட்டியாக தெரியறான். ஒழுங்கா தெரியல. ஆல்ரெடி அவன் சுண்டக்கா சைஸில் இருப்பான், இப்போ இன்னும் குட்டியாக தெரியறான். ஓகே அடுத்தது ஆரஞ்சு கலர். என்ன கலாய்க்கிறத விட்டு ஃபர்ஸ்ட் அந்த பட்டனை குடுறா. நான் கரெக்டாக தான்டா நிற்கிறேன், நீ கொஞ்சம் வேகமா வாடா. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? என் குட்டி காலை வச்சு நான் நடந்து வர வேணாமா? உன் பெரிய காலை வச்சு நீ வேகமா ஓடி வந்துடுற. என் குட்டி காலை வச்சு நான் பொறுமையாக தான் வந்தாகணும். ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலன்னு சொல்லிட்டு என்ன கலாய்ப்பு இல்லை. மூளை வளர்ந்தா மட்டும் பத்தாதுடா, ஆளும் கொஞ்சம் வளரணும். குள்ள கத்திரிக்கா. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இது என்னது? கீழே ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருக்கானுங்க. ஓ பட்டன்ஸ் மேலே இருக்கு, நம்ம இறங்கி கீழே போகணும் மாட்டுக்கு. ஹேய் லக்கி பாய், நீ மேலே இருக்க ஒரு கலர் பட்டனையும் பார்த்து கரெக்டாக கொடு, நான் கீழே போகிறேன். பட்டன் இங்கே இருக்கு, ஆனால் எந்த கலர் பட்டன் கொடுக்கணும்னு எனக்கு எப்படா தெரியும்? உன் கண்ணை திறந்து கொஞ்சம் நல்லா பாடுறா. மேலே கிளாஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. நான் கீழே இருந்தாலும் உனக்கு நல்லாவே தெரியும் நான் எந்த கலர் நிற்கிறேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து அந்த பட்டனை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ளூன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் தான் நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கான்டா அவன். ஓகே அடுத்தது ரெட் கலர் பட்டன். ரெட் கலரா? முன்னே சொல்ல மாட்டியா? அது எங்கடா இருக்குது? கண்டுபிடிச்சேன். அடுத்தது ஆரஞ்சு கலர் பட்டன்ரா. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க அவனுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டாஸ்க்கு. ஏன்னா ப்ளூ கலரு, ரெட் கலர், ஆரஞ்சு கலர் சொல்லிட்டு ஒரு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் வச்சிருக்கானுங்க. பக்கத்தில் வைக்கல. ஒரு கலருக்கும் இங்கேருந்து அந்த சைடு இருந்து இந்த சைடு சொல்லிட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கணும். எனிவேஸ் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எங்க போனா அவன்? டே அடுத்தது ரெட் கலர் பட்டன்ரா. இருடா போய்கிட்டு இருக்கேன். பக்கத்துல வைக்க மாட்டீங்களாடா பட்டன்லாம்? இவ்வளவு தூரத்துல வச்சிருக்கீங்க. இங்க இருந்து அங்க இருந்து இங்க இருந்து என்ன நடக்க முடியலடா.
நெக்ஸ்ட் ப்ளூ கலர் பட்டன். இரு கொடுக்குறேன். நல்ல வேளை நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. ஒருவேளை மேலே இருந்திருந்தோம்னா நம்ம பட்டனை ஒன்றையும் கலரை கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த இடத்துக்கு ஓடி போய் நம்ம ஒன்றா கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கணும். கீழே வந்தது ஈஸியாக இருந்தது, ஈஸியாக வந்தாச்சு. ஹே லக்கி பாய், டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, நீயும் வா. அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்சு நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதோ வந்துகிட்டே இருக்கேன், பக்கத்துல வந்துட்டேன். அங்கேயே கடடா, திஸ் இஸ் மை ரிவெஞ்ச் டைம். இதான் லாஸ்ட் லெவல்னு நினைக்கிறேன். அதனால நீ அங்கேயே இரு, நான் அப்படியே அந்த கேமை முடிச்சுட்டு கிளம்புறேன். இதெல்லாம் தப்புடா, என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? அப்ப என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என்னை வச்சு நீ என்னென்ன பண்ணுன உடுபனாடா பண்ண. ஆனா ரொம்ப பாவமா இருக்கு அவனை பார்த்தா. வா வா போனா போது வா. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சா இருடா, அடுத்த லெவல் வரட்டும், அப்ப நான் அவனை பாத்துக்கிறேன். சரி சரி வா. இப்போ நம்ம 2 பேரும் அந்த பட்டன் மேல நின்னாதான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். இதான் எக்ஸிட் டோர். இங்க இருந்து நம்ம தப்பிக்க போறோம். இந்த ஸ்கூலை விட்டு தப்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாடா. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, நான் இந்த ரைட் சைட் பட்டன்ல நிக்கிறேன், நீ லெஃப்ட் சைட் பட்டன் மேல நின்னு. ಜೂಮ್ ಮಂತ್ರಗಾಳಿ ತಿರುಂದಿರೆ ಸಿಸೆ ಸ್ಕೂಲ್ ಬಿಟ್ಟು ನನ್ನ ಅತ್ತೆ ಪ್ರತಿಯೊಂದರಲ್ಲೂ ತಪ್ಪು ಹುಡುಕ್ತಾರೆ. ಅವಿತಿರುವ ಒಂದು ಜಿರಳೆಯು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಹದಗೆಡಿ